அதே போல் வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து தேஜஸ்வி யாதவை முன்னிலைப்படுத்துறதுல காங்கிரஸுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த அலையன்ஸ்லேயும் வந்து நிதிஷா அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு என்டிஏலையும் ஒரு பெரிய சிக்கல் போயிட்டுருக்க மாதிரி செய்தியில் வருது. ஏன் வந்து சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கிறது 2 அலையன்ஸ்லையும் சிக்கல் போயிட்டுருக்கு? 2 அலையன்ஸ்லனா காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி அவர் துணை முதலமைச்சராக இருந்தார். அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. ஆனால் அதான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில ஆட்கள் இருக்காங்க, கருப்பு ஆடுகள் இருக்காங்க. அவங்க வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடச்சிடணும்னு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தர் பாட்டுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. நிதிஷை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்க்கு அங்கே பெருசாக வந்து வேல்யூ கிடையாது. இப்போ சமீப காலமாக வயசாகி போச்சு. அவருடைய இந்த 5 வருஷத்தில் 3 கட்சி மாறிட்டார். அப்படிங்கும்போது அவர் ஒரு பெரிய ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறாரு. இந்த பக்கம் புதுசாக அங்கே மலைத்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சி வந்து ஜன் சுவராஜ் பார்ட்டி, அவரும் கிட்டத்தட்ட ஒரு 10% வாங்குவார்ன்றாங்க. ஜன் சுவராஜுக்கு வந்து ஒரு 10% கிடைக்கும். அது 2 பேர் ஓட்டையுமே அவரால் வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உருவாகிருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் எஃபெக்ட் பயங்கரமாக போடுறாரு. பயங்கரமான அவரும் நடைப்பயணம் அது இதெல்லாம் கிராமம் தோறும் நடைப்பயணம் போடுறாரு. ராகுல் காந்தி மாதிரி போகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்கன்றாரு.